இனிமே என்ன மூஞ்சில முழிக்காதீங்க. நீங்க எல்லாம் ஒரு அம்மா அப்பாவா ஆச்சு கேவலமா நடந்துக்கிட்டீங்க. இனிமே நான் என்ன புருஷன் வீட்டுக்கு போறேன். பலார்னு கன்னத்துல ஒரு அடி போடணும். அடியே! ஏண்டி இது? அம்மா நீலாம் ஏம்மா உங்களுக்கெல்லாம் செங்க எடுத்து வைக்கிற? டேய் எடுத்து வச்சா என்னடா? இது ஏன் விடுறா? நான் அப்படித்தானே எடுத்து வைப்பேன். எனக்கு நல்ல பேர் வரும். இங்க பாரு ஸ்ருதி, நீ ஏதோ சொல்லி சொல்லி எங்க அம்மாவ மயக்கி வச்சிருக்க. பாரு நீ நின்னா நிக்கிறாங்க, உட்கார்ந்தா உட்கார்றாங்க. இதுல என்ன இருக்கு? தப்பு ஒண்ணும் இல்லையே. ஆன்ட்டி என் பேச்ச கேட்கக்கூடாதா? கேட்டா தப்பா? உங்க பேச்ச மட்டும் தான் கேட்பேன். அப்பதான் ஊரே என்ன பாராட்டும். அவன் கிடக்குறான், அவன் கிடக்குறான். அடேங்கப்பா! என்னதான் உயிரு அப்படி இப்படின்னு வளர்த்தாலும், அவங்கள பொறுத்தவரைக்கும் மனுஷங்கள பொறுத்தவரைக்கும் ஊர் பாராட்டுறதும், போற்றுறதும் பெருமை தான் பெருசா நெனைக்கிறாங்க ஒரு சிலரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சத்யா வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட பேசுறாங்க. "என்னாச்சு?" அப்படிங்கையில, முடியாத்தமா படுத்திருக்காரு." அப்படிங்கையில மீனா, முத்து வராங்க. பார்த்துட்டு, "என்னம்மா வீடெல்லாம் நல்லபடியா?" இன்னைக்கு தச்சு செஞ்சாச்சு. அதான் பூஜை பண்ணது. கொண்டாந்து குடுத்துட்டு போ வந்தேன்." அப்படின்னு குடுக்குறாங்க. வாங்கி விபூதி வச்சுக்கிறாங்க. அப்புறமா பழங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கையில, "என்ன சத்யா உன் மாமனாரு முடியாம தான் இருக்காரு. ஆனா என்னன்னு தெரியல திடீர்னு வந்திருக்கு. ரேகா எங்க?" அப்படிங்கிறாங்க. ரேகா வந்து உள்ள பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவளும் இருக்க ஆசைப்பட்டா. அதான் விட்டுட்டு வந்தேன். பாக்குறாங்க. என்ன திடீர்னு அவருக்கு ஆயிருக்கு? ஒண்ணும் புரியலையே! முத்து இத சொல்றாங்க. "என்ன மாமா பண்ண சொல்றீங்க? பொண்டாட்டி ஆசைப்படுறா. பிறந்த வீட்ல இருக்கணும்னு. பொண்டாட்டிய விட்டு குடுக்குறதானே புருஷனுக்கு அழகு. ஆ அது என்னமோ கரெக்ட்டு தான்டா. என்னடா சத்யா, என்ன?" அப்படிங்கிறாங்க. "அக்கா கரெக்ட்டு தானக்கா. மாமா இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது. என்னடா மாமா நீ சொல்றதெல்லாம் உடனேக்கு உடனே கேட்கிறாரு. மீனா நீ சொன்னா சரி. மீனா எங்க? மீனா மீனா அப்படிங்கிறாரே. நான் கூட நினைச்சேன், பொண்டாட்டி மேல ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கானே! என் மாமா தான் நல்லா வச்சிருக்கானா? இல்ல ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்களான்னு நெனச்சேன். இப்ப தான் தெரியுது. பொண்டாட்டின்னு வந்துட்டாலே, ஐயோ! பயந்து நடுநடுங்கி இருக்கணும் போல இருக்கே! அப்படின்னு சத்யா சொல்ல, "நீ சொன்னது கரெக்ட்டு தான்டா. நடுநடுங்கி பயந்து போய் தான் இருக்கணும். அது என்ன நடுவுல மாமா அப்படி வர்றானோ, போறானோன்னு அவன், இவன் என்னம்மா ஏகவசனம்?" முத்து கேட்க, "ஐயோ! மாமா அது ஃப்ளோல வந்துருச்சு மாமா. நீங்க என் நெஞ்சில நிக்கிறீங்க மாமா, நெஞ்சில நிக்கிறீங்க. அப்பா மாட்டம் இருக்கிறீங்க. உங்கள போய் நான் தப்பா பேசுவேனா? பேசுவேனா தப்பா?" அப்படிங்கிறாங்க. ஐயோ! அப்படியே நெஞ்ச தொட்டியேடா! அப்படிங்கையில, "டேய் என்ன இருந்தாலும் என் மாமாவ நீ எப்புட்றா பேச போச்சு? என் புருஷன் நீ எப்புட்றா பேச போச்சு?" "அக்கா ஒண்ணுமே சொல்லக்கா. அவரே விட்டுட்டாருக்கா." சரி இங்க வாடா சத்யா" அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அவங்க அம்மாட்ட தெரியக்கூடாதுன்னு. "என்ன மாமா? டேய் நீ எதுக்கும் அங்க ஒரு கண்ணு வை." "ஏன் மாமா?" "உன்னைய பிரிச்சுருவாங்களோன்னு பயமா இருக்குடா." இல்ல அவங்க பிரிச்ச மாரி தெரியல. என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டாங்க. 2 பேருமே அப்படி பேசுனாங்க." அதுதான்டா பயமே. ஒரு மனுஷன் ஆடி பாடிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு முடங்கி கிடக்குறான்னா, ஒண்ணு உடல் ஏதாவது குறை வந்திருக்கணும். இல்லையா மனசு சரியில்லாம இருக்கணும். அவங்க என்ன என்ன பிரச்சனை? ஏதோ திட்டம் வகுக்குறாங்க. இந்த அளவுக்குலாம் திடீர்னுலாம் வரக்கூடாதுடா. வாய்ப்பில்லடா. உன் மேல இவ்ளோ பாசமா வச்சிருக்காங்களே! எனக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கத்தான் மாமா செய்யுது. அது போதும்டா. டவுட் வந்துருச்சுல. நீ என்ன பண்ற? இங்க இருக்காத. நீ அங்க போ. ஏன் மாமா? அடே அங்க இருந்தா தான்டா கண்டுபிடிக்க முடியும். அ எப்படி? என்ன பேசுறா? ஏது பேசுறான்னு நான் இருக்கையில பேச மாட்டாங்களே! டேய் நமக்கு இல்லாத ஐடியாவா? அப்படின்னு ஐடியா குடுக்குறாரு. ஓகே மாமா. ஃபர்ஸ்ட்டு உடனே இத பண்ணிறாத. நீ கூப்ட்டு பாரு காலைக்கு போது நாளைக்கு போவோம்ன்னு. அப்ப உன்னையும் இருக்க சொல்லுவாங்க. அப்ப இருக்க வச்சுட்டாலே இப்படி பிரிக்க அர்த்தம். ஏதோ ஒண்ணு பேசுவா கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமான்னு போறாங்க. அதே மாரி போனோனே, வா சத்யா, வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள. விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இவரு பார்த்தா சாப்பிடுங்க வைங்க. மாமா இப்ப உங்களுக்கு நல்லா ஆயிருச்சா? ஏன் மாப்பிள அப்படி சொல்றீங்க? இல்ல நல்லா கொஞ்சம் பேசுறீங்களே, உங்கள பார்த்தோனே எனக்கு நல்லா ஆயிருச்சு மாப்பிள. ஆனாலும் நெஞ்சு அப்பப்போ வலிக்குதே, ஐயோ! அப்படின்னு சொல்ல, கரெக்ட்டா மாமா சொன்ன மாரியே நடிக்கிறாரே. நல்லா ஆயிருச்சான்னு கேளு. அவர் நெஞ்ச புடிச்சாருன்னா, உண்மையிலே நடிக்கிறான்னு அர்த்தம். பரவால்ல மாப்பிள அப்படின்னு மனசார சொன்னாருன்னா, அங்கே உண்மையிலே நடிக்கலன்னு அர்த்தம்டா அப்படின்னு சொன்னாரா முத்து. இப்ப சொன்ன கையோட நெஞ்சு வலிக்குதே, ஐயம்மா என்ன உட்கார வைம்மா அப்படின்னு உட்கார வச்சு ஓவராவே ஆக்டிங் குடுக்க, கரெக்ட்டு இது ஆக்டிங் தான் அப்படின்னு நெனைக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சோனே, சரி ரேக்கா நம்ம வீட்டுக்கு போவோமா? மாப்பிள 2 பேரும் எந்திரிச்சு நிமிர்ந்து கேக்குதுங்க. "என்ன மாப்பிள வீட்டுக்கு போறேங்கிறீங்க?" "ஆமா அத்த. வீட்டுக்கு போ வேணாமா? அம்மா இங்க ஒத்தையா இருப்பாங்க." "என்ன மாப்பிள நாங்க இங்க ஒத்தையா கிடக்குறோம். நீங்க அங்க ஒத்தையா இருக்கேன்னு போறீங்க. அதுக்கு என்ன பண்றது? நீங்களாவது அப்பாவுக்கு இருக்கீங்க. உங்க அதாவது ரேகா அப்பாவுக்கு இருக்கீங்க. எங்க அம்மாவுக்கு யார் இருக்கா? நாங்க தானே இருக்கணும்." அப்படின்னு சொல்லயில, "அதான் சீதா இருக்காளே!" பாக்குறாரு. "நான் தான் சொன்னேன்" அப்படிங்குது ரேகா. "என்ன ரேகா? அ நீ அப்போ வரமாட்டியா?" "ஐயோ! சத்யா நீ பயப்படாத. நான் அப்படிலாம் இல்ல. நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு. ஆனாலும் எங்க அப்பான்னா எனக்கு உயிர் தெரியுமா? எங்க அம்மா கூட என்கூட வளரல, வளர்க்கல. எங்க அப்பா எனக்காகவே எல்லாம் பண்ணுவாரு. இப்ப கூட ஊன்னு சொன்னா போதும். ஏத்த உலகத்தையே என் கால்ல கொண்டாந்து கொட்டுவாரு." நம்மளோட பாசம் அப்படியே தாங்க இருக்கு அவகிட்ட. இந்த காதல் மயக்கம் வந்து கண்ண கட்டிட்டு புருஷன் முக்கியம், பொண்டாட்டி முக்கியம்னு ஓடிர்றாய்ங்க. ஆனா பாசம் அத விட தூக்கி நிக்குது பாத்தீங்களா? "அம்முடி" அப்படின்னு சிரிக்க,
ரொம்ப சிரிக்காதீங்க. நடிங்க. ஆ ஐயோ! அம்மா அப்படின்னு நடிக்கிறாங்க. சத்யா அத கவனிச்சுடுறாரு. "மவனே நடிக்கிறியா? இரு இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிம்மா ரேகா, நீங்க படுத்துக்கோ. நான் கிளம்பட்டா?" "ஏன் சத்யா? நமக்கு என்ன ரூமா இல்ல. இங்கேயே படுத்துக்கயேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம், "சரி நாளைக்காவது போறோம் அத்த" அப்படிங்கல. நாளைக்கெல்லாம் இல்ல. நீங்க இருங்க. அங்க போய் என்ன பண்ண போறீங்க? வேணும்னா சம்மந்தி அம்மாவ இங்கேயே வர சொல்லுங்களேன்." அது சரிப்பட்டு வராது. நான் எங்க அம்மாவுக்காக நாங்க 2 பேரும் வீடு கட்டுவோம். நாங்க நல்லா வருவோம்." "என்ன மாப்ள, எங்களுக்கு 20 வீடுக்கு மேல இருக்கு. நீங்க தனியா ஒரு வீடு வாங்கி தான் இருக்கணுமா என்ன?" வேணா ஒண்ணு பண்ணலாமா?" ரேகா சொல்லுது. "என்னம்மா? என்ன பண்ணணும்?" ஒரு வீடு விலைக்கு எங்களுக்கு குடுத்துருங்க. நாங்க மாசம் மாசம் அதோட இஎம்ஐய கட்டிர்றோம். அது எங்க சொந்த வீடா மாறிரும்ல. உங்களுக்கும் உங்க வீட குடுத்த மாரி இருக்கும் பொண்ணுக்கு." அப்படிங்கையில, "அந்த ஐடியாலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க தூங்குங்க." அப்படின்ட்டு தூங்க போயிர்றாங்க. ரேகாவும், சத்யாவும் படுத்திருக்காங்க. "கஷ்டமா இருக்குடா, அப்பா அப்படி இருக்கிறது." "சரி விடு. அதான் நம்ம 2 பேரும் இங்க வந்துட்டோம்ல. அது எனக்கு சந்தோஷமா தான்டா இருக்கு. எப்புட்றா இங்கலாம் வந்து தங்குற?" "ஏய், ஒரு குருவி கூடுன்னு ஒண்ணு இருக்குல்ல." "ஆமா. அங்க நீ இருந்தாலும் நான் வந்து தங்குவேன்டி. இவ்வளவு ஏன்? நெகம் இடுக்கு இருக்குல்ல." அப்படின்னு நெகத்த எடுத்து பிடிக்கிறாரு. "இந்த நெகத்து இடுக்குக்குள்ள நீ போய் உள்ளுக்கு ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அதுக்குள்ள வந்து நானும் படுத்துக்குவேன்டி. நீ இருக்க இடம் தான் எனக்கு சொர்க்கம்." "சத்யா" அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் முத்தம் குடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம், "இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கேன்." அப்படிங்கிறாரு. அது சரி, இங்க குடு" அப்படின்னு கைய காமிக்கிறாங்க. இது நெகம் இடுக்கு. "இதுக்குள்ள நான் எப்புட்றா போறது? நான் போய்க்கிறேன். நீ வந்து இருக்கிறியா?" "ஏய் சொன்னேன்டி அதுக்காண்டி" அப்படிங்கிறாரு. "அப்போ நீ சும்மா தான் சொன்னியா? ஏய் மனச பாரு" அப்படின்னு சொல்லி கட்டி புடிச்சுட்டு படுத்துக்கிறாங்க. காலையில எந்திரிக்கிறாங்க. பார்த்தா ரேகாவும், சத்யாவும் செம்ம காண்டுல இருக்காங்க. "நாங்க கிளம்புறோம். இப்ப நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல." மூஞ்சியும், முகரையும் தூ அப்படின்னு துப்ப, "என்னம்மா ரேகா? ஏம்மா இப்படிலாம் பேசுற? ஆ உங்க வண்டவாளம்லாம் தண்டவாளம் நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு ரேகாவும், சத்யாவும் கிளம்பி வாசலுக்கு வராங்க. "ஏய் ஏய் ரேகா ரேகா மாப்ள மாப்ள ஏன் மாப்ள? எதுக்கு மாப்ள இப்படி போறா? நெஞ்சு வலி ஒரே ஒரு பால் மட்டும் குடிச்சிட்டு படுத்தீங்கல்ல, எங்கள படுக்க சொல்லிட்டு." "ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க?" "ஐய்யய்யோ! பாத்துட்டாளா? கதவ சாத்திட்டு தானே பண்ணோம் எல்லாத்தையும்." அப்படிங்கிறாங்க. இ "என்ன?" அப்படிங்கிறாங்க. "என்னவா? நாங்க எல்லாம் வச்சுட்டு தான் போனோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன காமிச்சா, ஃபோன்ல இவங்க போனதுக்கப்புறம், "வா வா வா சீக்கிரம்" அப்படின்னு பிரியாணி எடுத்து கபக் கபக்குன்னு அள்ளி திங்குதுங்க. அப்பாடா! ஓ! அப்பா சூப்பர் சாப்பாடு. இவளுக்காண்டி நடிக்க வேண்டியதா இருக்கு. இவள பெத்து வளர்த்து ஆளாக்குனது பெரும்பாடுனா, ஒண்ணும் இல்லாத பிச்சைக்காரன் கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வச்சுட்டு, அவன் இங்க நிக்கிறதே அருவருப்பா இருக்கு. அவனுக்கு ஒரு ரூம்பு, அந்த கட்டில் மெத்த எத்தன லட்சம் ரூவா. அவன் வந்து நம்ம ரூ. 1,00,000 மெத்தையிலயா அவன் படுக்கணும்? ஏன்டி நம்ம ₹1,00,00,000டி நம்ம பொண்ணு. அது கூட அதுக்கும் மேலடி. அவ கூடயே இருக்கிறேன். அது எனக்கு எவ்வளவு வயித்தெரிச்சலா இருக்கு. இவ வந்து மெத்தைக்கு வந்து பேசப் போறா. அட விடுங்கங்க. இப்ப என்னங்க பண்றது? மாப்பிள்ளையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமா? வேற வழி இல்ல. அப்புறம் அவ ஏதாவது ஆயிட்டான்னா, அதனால அவன நல்லா குளிப்பாட்டி, கிளிப்பாட்டி நம்ம இங்கேயே வச்சுக்குருவோம். அந்த சாக்கடை வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. ஆமா. அப்படி மீறி அவன் தான் வேணும்னா, கைய கால எடுத்துற வேண்டியதுதான். ஆமா. இனிமே விடக்கூடாது. என்ன நெனச்சுட்டு இருக்கா? நம்ம வலையில வந்து விழுந்துட்டான். இனிமே ரேகா நமக்கு தான். மாப்பிள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டான்னா, போனா போதுன்னு கண்ண மூடிக்கிட்டு தட்டுல தர்மம் போடுற மாரி அவன வச்சுக்குவோம். வேற என்ன? சரி இந்தாங்க, இந்த சூப் எடுத்து குடிங்கங்க. இந்தாங்க ஆட்டுக்கால் பாயா. அப்பா சூப்பரா இருக்கு. ஆனா அவ முன்னாடி எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வாய கட்டிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? அவளும் இங்கேயே தான் இருந்தா. சரி அடுத்த ரூமுக்கு போவான்னு பார்த்தா போகவே இல்ல. ஆமா நானும் தான். எனக்கும் எவ்வளவு தவிப்பா இருந்துச்சு தெரியுமா? ஏங்க உங்க புள்ளைய பத்தி குறை சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க. ஆமா புள்ளையா இருந்தாலும் எனக்கு பசி எடுத்துருச்சுல்ல அப்படின்னு எல்லாத்தையும் கேட்க, போதுமா? போதுமா? இல்ல அது ரேகா என் கண்ணு ரேகா கண்ணு வேற ஒண்ணும் இல்லடி. நீங்க இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்டி. வேற எதுக்காகவும் நாங்க அப்படி பேசல. ஆ இந்த ரோகிணி இருக்கே ரோகிணி, உனக்காகத்தான் மனோஜ் இவ்வளவு ஃப்ராடும் பண்ணேன். நான் வேற எதுக்காகவும் பண்ணல. அப்படின்னு அவ சொல்லுவா பாரு. பண்றதெல்லாம் பண்ணிப்புட்டு, இவங்களுக்கான காரணம் சொல்றாங்க பாத்தியா? அதுதான் செம்ம காண்டாகுது. யாரு மன்னிச்சாலும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சத்யா கூட்டிட்டு கையெடுத்து கிளம்ப, ஏய் ரேகா ரேகான்னு பின்னாடியே வராங்க. கால்ல விழுகுறாங்க. பலான்னு ஒரு அறை குடுத்துருவேன். நீ பண்ண பண்ணுக்கும் பேச்சுக்கும். ஆனா பெத்துட்டியேன்னு விட்டுட்டு போறேன். இனிமே நாங்க இருக்கிற திசை பக்கமே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு கிளம்புறாங்க. முத்து ஃபோன் அடிக்கிறாரு. முத்துவுக்கு ஃபோன் பண்றாங்க. மாமா நீங்க சொன்னது தான் சரி. என்னாச்சு? அ அது வந்து அப்படிங்கல, இரு இங்க பாருயா நான் இங்க தான் நிக்கிறேன். கரெக்ட்டா கார விட்டு நிக்கிறாரு. ஓடி வராங்க 2 பேரும். அண்ணே அப்படின்னு இந்த புள்ள ரேகா கட்டி பிடிக்குது. மீனாவும் அங்கிட்டிருந்து இறங்கி வராங்க. 2 பேரும் கட்டி புடிச்சுக்கிறாங்க. "நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க?" "இல்ல உண்மையிலேயே முடியலன்னா பார்த்துட்டு போலான்னு தான். உறவுக்காரவங்க முடியலன்னா பார்க்கணும்ப்பா. அதான்ப்பா மனுஷ தன்ம." அவங்க மனுஷ பிறவியே இல்ல. அவங்கள பார்க்க வந்தீங்களா என்ன? என்ன ரேகா? என்ன சத்யா சொல்ற?" அப்படிங்கிற நடந்தத சொல்ல, "நெனச்சேன். பாத்தியா நான் சொன்னேன்ல." "ஆமா மாமா. நீங்க சொன்னது நடந்துருச்சு மாமா. நீங்க சொன்ன மாரி நான் பண்ணேன். கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டேன் மாமா." அப்படிங்கிறாங்க. "சரி விடு விடு. நம்மள பிரிக்க நெனச்சாங்க. அவங்களோட குட்டு இப்ப தெரிஞ்சுச்சே. ஒவ்வொரு படத்துலலாம் பார்த்துருக்கோமே, பொண்ணு பிரிஞ்சுட்டு போயிட்டு, "ஏய் என் அப்பாவ நீ புடிக்கலையா? நீ எனக்கு வேணாம்டா" அப்படின்னு போய் இருக்கிற
வீடுகளும் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆ இப்ப சீதாவும் புருஷன் வேணான்னு தானே வந்து உட்கார்ந்திருக்கு. ஆனா இந்த கதை வேற, அந்த கதை வேற. அதோட இதோட முடிச்சு போடக்கூடாது. ஆனா அது சொன்னோனே அந்த சீதா ஞாபகம் வருது. புருஷன் விட்டுட்டு தானே வந்து இருக்காளுக அப்படின்ட்டு. ஆனா அவங்களோட காதலும் உண்மையான காதல் தாங்க உள்ளுக்குள்ள இருக்கு. 2 பேரும் அதாவது 2 பேர் இல்ல. அருண் புரிஞ்சு சீக்கிரம் சீதாவ வந்து சேருவாரு தான். அவங்க 2 பேரும் சேர்ற மாரி ஏற்கனவே பல கதைகள் போட்டாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்படிதான் போக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால மேலான கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு, ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஹைட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.